இன்னையிலேருந்து டெய்லி வீடியோ போடலான்னு ட்ரை பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். காலையிலேயே சாமி கும்பிட்டா தான் உண்டு. ஏன்னா எப்போ நான் முட்டை திங்கிறேன், கறி திங்கிறேன்னு எனக்கே தெரியாது. காலையில சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சுண்டலும் அப்படியே ஒரு ஸ்கூப் முருங்கா போட்டு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் அதை சாப்பிட்ற தூக்கிட்டு மேலே ரூம்க்கே வந்துட்டேன். பொறுமையாக சாப்பிட்டுட்டு வேலை செய்ய வேண்டியது தான். ரூம்குள்ளேயே ஹீட்டு தாங்க முடியல. இன்னும் அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இந்த வெயில் இந்த போடு போடுது. இன்னைக்கு மதியத்துக்கு பச்சை பயிறு, அவரைக்காய், 4 முட்டை, அது கூட கொஞ்சம் சோறு. அந்த முட்டை தோலெல்லாம் அம்மா எதுக்கும் வேணும் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்தாச்சு. சரி அதிசயமா டிவி பார்க்கலாமேன்னு பார்த்தா கொடூரமான படம் போட்டிருந்தான். ஆளவர் ராசாமி அதை ஆஃப் பண்ணிட்டு மேலே ரூம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா சாயங்காலம் ஆயிடுச்சு. லவர் பண்ணிட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் 6 மணி 6:30 மணி ஆனாலும் சூரியன் அஸ்தமான மாதிரி தெரியல. ஷிஃப்ட் டைமிங்ஸை மாற்றிட்டாங்க போல. டக்குன்னு மேலே பார்த்தா நிலவே வந்துட்டாரு. இவரு நேரத்தில் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. சரி என்ன பண்ணிட்டு நான் போய் மூஞ்சி கழுவிட்டு கீழே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டோமா விளக்க திரும்பிக்கிட்டு வைக்க வெயிட் பண்ணிருந்தேன். ஒரு வழியாக தீபம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. அப்படியே 2 பேரும் மொட்டை மாடிக்கு போனால் அருமையான ஒரு சன்செட்டு. அப்படியே பொடிங்க பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து காலையில் அண்ணன் நம்பரும் தான் தெரியாமல் எடுத்துட்டேன். அதனால் போய் கொஞ்சம் நேரம் வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. ஆளோட டேன்ட்டு மூடி வச்சுட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அடுத்த ஃபுல் லென்த் வீடியோக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்டில் எழுதிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸ்கிரிப்ட் எழுதுறது. அப்புறம் மியூசிக் செலெக்ஷன் எல்லாம் இந்த மியூசிக் செலெக்ஷன் கண்டுபிடிக்க தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸ்கிரிப்டை அது கொஞ்சம் நேரம் போடுறதுக்கப்புறம் ஆல்ரெடி எடுத்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அப்புறம் நைட் சாப்பிட்றதுக்கு பணியாரம் இதே மாதிரி இன்னொரு ஆர்டர்ஸில் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கூட நான் பாதாம் நட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி சாப்பிட்டா கடையில் வாங்குற டெசர்ட்லாம் தோற்று போயிடணும். அப்படியே பாலில் கொஞ்சம் ஒரு ஸ்கூப் போட்டு குடிச்சா நீ நைட் டின்னர் ஓவர். அப்புறம் மேலே வந்து ரூம் வந்துட்டு புக் படிக்க வந்துட்டேன். எப்போத்துல இந்த கெட்ட பழக்கம்னு கேட்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு இந்த கெட்ட பழக்கமே இல்லைன்னு தெரியும். இந்த புக் நான் வாங்கினது, இந்த புக் அம்மா பர்த்டே கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய புக்கு இந்த கடைசி ஒரு 4 வருஷத்தில் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு மீதியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருக்கேன். அப்படி எப்படியாச்சும் முடிச்சாலும் மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த புக் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருந்தேன். ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் ரீகால் பண்ணிருக்கேன். அதோட இன்னைக்கு நான் பை பை.